வணக்கம். தி ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். ஆதிக்கத்தனம், அதிகாரம் படைத்த ஒரு குடும்பம் எந்த அளவில் தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு உண்மை குரலையும், ஒவ்வொரு நீதிக்கான குரலையும் அடக்கி முடக்கி வாசித்து வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த குடும்பத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த நபரை மாயமாக்கி விடுகிறார்கள், அல்ல அந்த நபருக்கு அன்நேச்சுரல் டெத் நடந்து விடுகிறது. இதை கண்டித்து எத்தனை குரல்களை இவர்கள் அடக்கியுள்ளார்கள் என்கிற அந்த கேள்வியும் இன்னைக்கு கேட்கப்படுகிறது. எதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேனோ அது நேற்று நடந்துவிட்டது. எக்ஸ்குவேஷன் சைட் நம்பர் 13 மிக முக்கியமான சைட். ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள், கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ்கள், பத்திரிகையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் அனைத்து நபர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சைட் நம்பர் 13. மிஸ்டர் எக்ஸோட ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த இடத்தில் வரிசையாக பல சவங்களை நான் அடக்கியுள்ளேன், ஒரே நேரத்தில் பல சவங்களை நான் அடக்கியுள்ளேன். அப்போ இந்த இடத்திலிருந்து பல எலும்புகள், பல சவங்கள் கிடைக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது நடந்ததா? திடீர் என்று எஸ்ஐடி டீம், அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள், ஃபாரன்சிக் டீம் ஒரு மீட்டிங்கை போடுகிறார்கள். இந்த மீட்டிங்கிற்கு பின்பு சைட் நம்பர் 13 இப்ப தோண்ட வேண்டாம், மீண்டும் ஒரு முறை சைட் நம்பர் 11A அருகே இருக்கக்கூடிய இடங்களை தோண்டி பார்க்கலாம். அந்த சைட்டை முடித்ததற்கு பின்பு தேதி நேரத்தை குறிக்கலாம், இங்க எப்ப அந்த எக்ஸ்குவேஷனை தொடங்கலாம் என்று. அப்போ இதற்கு பின்னாடி அதிகாரம் படைத்த நபர்கள், அடக்குமுறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? இந்த கேள்விக்கான விடயம் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தர்மாதிகாரி, அங்க இருக்கக்கூடிய அந்த கோவில்களுடைய மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய குடும்பம் ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்த குடும்பம். அதாவது சனாதனம் என்கிற பெயர்ல, மதம் என்கிற பெயர்ல எந்த அளவில் அங்க அடக்குமுறைகள் நடந்திருக்கிறது, எந்த அளவில் அங்க பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், எந்த அளவில் அங்க எத்தனையோ சவங்கள், அதை ரிலேட் செய்யக்கூடிய 367க்கும் மேற்பட்ட கேஸ் ஃபைல்ஸ்கள் அளிக்கப்பட்டது. அனைத்துமே நான் நேற்று முன்தினம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் நேற்று என்ன நடந்தது? சைட் நம்பர் 11A மீண்டும் ஒரு முறை தோண்ட பார்த்திருக்கிறார்கள். சைட் நம்பர் 13 அவர்கள் தோண்டவில்லை. ஏன்னா அந்த இடத்தில் தான் பல எலும்புக்கூடுகள் வர வாய்ப்புகள் இருந்தது. யாருடைய உத்தரவுப்படி அந்த டிசிஷன் மாற்றப்பட்டது யாருக்குமே இன்னும் தெரியாது. சைட் நம்பர் 11A என்ன கிடைத்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த ரிசல்ட்டையும் இதுவரை வெளியிடவில்லை. அப்போ சைட் நம்பர் 1 to 12 நீங்க பார்த்தீர்கள்னா, சைட் நம்பர் 6 25 எலும்புக்கூடுகள், ஒரு ரூபே டெபிட் கார்டு மற்றும் ஒரு பிளவுஸ் பீஸ் கிடைத்ததாக ஒரு தகவல் வந்தது. சைட் நம்பர் 11A நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள், ஒரு புடவை. இந்த புடவை நீங்க பார்த்தீர்கள்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டப்பட்டதாக கூறியிருந்தார்கள். அப்போ மரத்தில் அந்த புடவை எப்படி போனது? அந்த கேள்வி. இதை தாண்டி அந்த எலும்புகளை நீங்க பார்த்தீர்கள்னா, முதல் முறையாக ஒரு முழு மண்டையோடு கிடைத்தது. முதுகெலும்பு, ஒரு தண்டெலும்பு கம்ப்ளீட்டாக கிடைத்திருக்கிறது. 2-3 பாடிகளுடைய அந்த எலும்பு கூடுகளாக ஃபாரன்சிக் லெபார்டரி எடுத்து காட்டுகிறது. இதையடுத்து நேற்று வெளிவந்த இன்னொரு மாற்றம், அதாவது எந்த ஃபாரன்சிக் டீம் இந்த இடத்தில் அந்த தோண்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எந்த இடத்தில் அந்த எலும்புகள் கிடைத்ததோ அந்த இடத்தில் ஒரு ஃபாரன்சிக் டெஸ்டை அவர்கள் நடத்தி பார்த்திருக்கிறார்கள். அந்த எலும்புகளிலும் அதே போன்ற ஒரு ஃபாரன்சிக் டெஸ்டை நடத்தி பார்க்கும் போது அந்த எலும்புகள் மற்றும் அந்த இடத்தில் அந்த மண்ணில் விஷம், அதற்கான கான்டென்ட் கிடைத்ததாக கூறியிருக்கிறார்கள். எப்படி அந்த விஷம் தோண்டப்பட்ட அந்த இடத்தில் போனது? இது விஷமா, கெமிக்கலா? இந்த கெமிக்கலை எதற்காக தூவினார்கள்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? சவத்தை சீக்கிரமாக
அழுகுவதற்காக அதை செய்தார்களா, அழிப்பதற்காக செய்தார்களா? நீங்க பார்த்தீர்கள்னா தோண்டெடுக்கக்கூடிய பல இடங்கள்ல நீங்க தோண்டும் போது ஒரு சில இடங்கள்ல அட்லீஸ்ட் முழு பாடி கிடைக்கும், முழு எலும்புக்கூடுகள் கிடைக்கும். பட் இங்க அது கிடைக்கவில்லையே. அப்போ இந்த சவத்தில் கிடைத்த அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த விஷம் எலும்புகளை முற்றிலுமே அழிப்பதற்காக, கூடி சீக்கிரம் அழிப்பதற்காக போட்டார்கள். அதனால் இந்த எலும்புகள் கிடைக்கவில்லையா என்கிற அந்த சந்தேகம் வெளிவருகிறது. இந்த இடத்தில் எஸ்ஐடி எதற்காக இந்த மீட்டிங்கை போட்டார்கள், எதற்காக சைட் நம்பர் 13 தோண்டவில்லை, சைட் நம்பர் 11க்கே போனார்கள், அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மீது போகிறது. எஸ்ஐடி விட்டுருங்க, ஃபாரன்சிக் டீம் விட்டுருங்க, இதெல்லாமே அப்புறமா வந்த விஷயங்கள். ஆனால் போலீஸிடம் இந்த வழக்கு முதல் முறையாக போன போது அங்க இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸில் ஜூலை 3ஆம் தேதி அந்த கடிதம் போய் சேர்ந்த உடனேயே மிஸ்டர் எக்ஸ் கொடுத்த அந்த தகவல் படி ஒட்டுமொத்த கர்நாடகாவில் இந்த கேஸ், இந்த வழக்கு பரவலாக பேச தொடங்கப்பட்டது. ஜூலை 4ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதுக்கப்புறம் ஜூலை 11ஆம் தேதி வரை எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கப்படவில்லை. ஜூலை 3ஆம் தேதி நடந்த இந்த விஷயம், கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட், ஜூலை 11ஆம் தேதி கோர்ட்டில் போய் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இவர் ரெக்கார்ட் செய்கிறார் 164க்கு கீழே. அதுக்கப்புறம் கூட 29ஆம் தேதி வரை எந்த விதமான எக்ஸ்குவேஷனும் நடக்கவில்லை. அதற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் வரை என்னதான் செய்தார்கள் என்கிற அந்த கேள்வி வருகிறது. அப்போ யாருடைய கண்ட்ரோலில் அந்த இடம் இருக்கிறது, அதை நீங்க பார்க்க வேண்டும். இதையடுத்து போலீஸ் அதிகாரிகள் மீதும் ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வெளியாகி இருக்கிறது. என்னது அலிகேஷன்? மிஸ்டர் எக்ஸிற்கு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள். மிஸ்டர் எக்ஸ் தொடர்ந்து, அதாவது 3ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி என்னென்ன நடந்தது அனைத்தையுமே ஒரு கம்ப்ளைண்ட் கடிதமாக எழுதி கொடுத்திருக்கிறார். என்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை நான் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டிடம் கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். அப்ப எதற்காக போலீசார்கள் அவர் காட்டிய அந்த இடங்களை போய் பார்க்கவில்லை, சோதனை இடவில்லை? போலீஸ் அதிகாரிகள் மிஸ்டர் எக்ஸிற்கு ஒரு தேதியை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது 16ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த இடத்திற்கு நீங்க வந்துருங்க, உங்களுடைய அட்வொகேட்டையும் கூட்டிட்டு வந்துருங்க, இந்த இடத்துல நம்ம தோண்டி பார்க்கலாம். அதன்படி எப்படி அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த தகவல் போனது என்று யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா மீடியா, போலீஸ் ஒரே கூட்டமாக அங்க பார்க்கப்பட்டது. மிஸ்டர் எக்ஸ் தன்னுடைய அட்வொகேட்டுடன் அந்த இடத்திற்கு காலை 10 மணிக்கே போயிட்டாரா. பொறுத்திருந்து பார்த்திருக்கிறார்கள். 10 மணி, 11 மணி ஆகியிருக்கிறது, 12 மணி ஆகியிருக்கிறது, மாலை 3 மணி, 4 மணி, 5 மணி வரை இவர்கள் அங்க காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அங்க வரவில்லை. எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டது. அந்த எஸ்ஐடிக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுப்படி தான் இந்த நபர் எங்கெல்லாம் அடையாளம் காட்டுகிறாரோ அந்த இடங்களை எஸ்ஐடி அண்ட் ஃபாரன்சிக் டீம், மோகாவுடைய டீம் அதை தோண்டி அங்கிருந்து வெளிவந்த அந்த எலும்புக்கூடுகளை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறிவிட்டேன். இந்த இடத்தில் எஸ்பி ஆஃப் தக்ஷிண கர்நாடகா இவருடைய எக்ஸ்பிளேஷன் படி நீங்க பார்த்தீர்கள்னா 16ஆம் தேதி நாங்க போகாததுக்கான காரணம், இந்த நபரை எங்களால் நம்ப முடியவில்லை. இந்த நபர் ஒரு நாள் வருவாரு, தோண்டி பார்ப்பாரு, டப்புன்னு அடுத்த நாள் மாயமாகி விட்டால், காணாமல் போய்விட்டால், திரும்பவே இல்லை என்றால் அப்ப நாங்க என்ன செய்வது? அதனால் நாங்க போகவில்லை. இது மட்டுமல்ல, இந்த போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த இன்னொரு எக்ஸ்கியூஸ். என்ன எக்ஸ்கியூஸ்? நாங்க இந்த நபரை சோதிக்க பார்த்தோம், இந்த நபருக்கு பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் முதல்ல பார்த்துக்கலாம், நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், லைட் டிடெக்டர் டெஸ்ட் பார்த்துக்கலாம், இந்த நபர் உண்மைதான் பேசுகிறாரா தெரியல, இந்த நபர் மனநோயாளியா, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்குவேஷனை தொடங்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு நபர் கிட்டத்தட்ட 16 பக்கங்கள் கொண்ட அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருக்கிறார். பக்கம் பக்கமாக அங்க என்ன, எத்தனாம் தேதி, எப்படி நடந்தது, அவர் அந்த இருந்த காலகட்டம் 1995ஆம் ஆண்டுல இருந்து 2014ஆம் ஆண்டு வரை என்னெல்லாம் நடந்தது என்கிற அனைத்து விஷயத்தையுமே அந்த நபர் கூறுகிறார்.
எந்த இடத்தில் நான் புதைத்தேன் என்கிற அந்த இடம் எனக்கு தெரியும், நீங்க வாங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்தை அடையாளம் கண்டுபிடித்து காட்டுகிறேன், தோண்டி பாருங்கள். என்னிடம் ஆதாரங்கள் கூட இருக்கிறது, போட்டோஸ் அனுப்பியிருக்கிறார். என்ன சொல்ல போனால் 11ஆம் தேதி கோர்ட் வளாகத்திற்கு போகும்போது கையில் அந்த எலும்புக்கூடுகளை, இவர் தோண்டி எடுத்த எலும்புக்கூடுகளையும் எடுத்து சென்றிருக்கிறார். இதற்கு மேலும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பதிலை பாருங்கள். பிரெயின் மேப்பிங் டெஸ்ட், லை டிடெக்டர் டெஸ்ட், இது எல்லாமே செய்து பார்த்ததற்கு பின்பு நாங்க போவோம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதற்கு எதிர்மாறாக எஸ்ஐடி டீம், இந்த எக்ஸ் என்கிற நபர் எங்கெல்லாம் அடையாளம் காட்டுகிறாரோ அந்த இடத்தை எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் போய் தோண்டி பார்க்கிறார்கள். அதில் 2 இடங்களில் மட்டுமே கிடைத்த எலும்புகளுடைய எண்ணிக்கை 150க்கும் மேல. சைட் நம்பர் 13 இந்த இடத்தில் தோண்டவில்லை. இன்னொரு அலிகேஷனும் நேற்று வெளிவந்தது. இந்த அலிகேஷன், எதற்காக மேனுவலாக நீங்க தோண்டுகிறீர்கள்? மேனுவலாக தோண்டுவதற்கான எந்த காரணமுமே கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரெடார் என்கிற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறதா இல்லையா? நீங்க இந்த ஜியோ, ஏர்டெல் இவங்கெல்லாம் போடக்கூடிய லைனை நீங்க பார்த்தீர்களா? இல்லை எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு இடத்தை தோண்ட போறார்கள்னா ஒரு மிஷின், ஒரு கருவி இருக்கும். அந்த கருவியோட போட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கருவி என்ன பண்ணும்னா எக்ஸ்ரே எடுக்கும். அதாவது கிரவுண்டுக்கு கீழே 3D மேப்பிங் பண்ணோம். அதுல நீங்க ஒரு டிவி ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம், இந்த இடத்தில் ஏதோ வயர் இருக்கா, இல்ல பவர் லைன் இருக்கா, இல்ல வாட்டர் லைன் இருக்கா, கேஸ் பைப் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதாவது தரைக்கு கீழே என்னெல்லாம் இருக்கிறதோ அதை நீங்க ஒரு இடத்தை எக்ஸ்குவேட் செய்வதற்கு முன்னாடியே பார்க்கலாம். ஏன் அந்த கருவி பயன்படுத்தவில்லை? இந்த கேள்வியை அங்க இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கேட்டு வருகிறார்கள். இதற்கான காரணமும் இருக்கிறது. முதல், இந்த ஜிபிஆர் மெஷினுடைய காஸ்ட் ஒரு 25 to 35 லட்சம். சாதாரணமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் இது இருக்காது. அப்படி தேவைப்படும் போது அவர்கள் வாடகைக்கு எடுப்பது ஒரு வழக்கம். இதற்கான ஒரு நாளைக்கான காஸ்ட், ரெண்டல் காஸ்ட் ஒரு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரும். பட் இதுல நேரம் மிச்சமாகும். நீங்க மேனுவலாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் தோண்டி 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 எல்லாம் பார்க்க தேவையில்லை. அப்படியே பார்க்கலாம். இந்த இடத்துல சந்தேகம் இருந்தால் அந்த இடத்தை தோண்டினால் மட்டும் போதும். அந்த இடத்துல இருந்து என்ன இருக்கோ அதை நீங்க தோண்டுவதற்கு முன்னாடியே பார்த்துடலாம். அதுல விஷயங்கள் ரொம்பவே ஈஸியாக மாறிவிடும். இதை இவர்கள் செய்யவில்லை. இதற்கான காரணம் என்னவென்றால், அங்க இருக்கக்கூடிய ரெண்டல் எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிருக்கிறது. அதாவது நான் தொடக்கத்திலே கூறியபடி ஒரு ஆதிக்கம் படைத்த குடும்பம், அங்கிருந்து வெளிவரக்கூடிய உண்மைகள் மக்களிடம் போய் சேரக்கூடாது என்கிற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அதனால் அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் சப்ளையர்ஸ்கள் அனைத்து நபர்களிடம் இருக்கக்கூடிய இந்த ஜிபிஆர் மெஷினை ஏற்கனவே அவர்கள் புக் செய்து விட்டார்கள். இப்போ அங்க எங்கேயுமே ஜிபிஆர் மெஷின் கிடையாதான். 2வது, அதே நபர்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் போயிருக்கிறது, மிரட்டல் போயிருக்கிறது. அப்படி தப்பி தவறி நீங்க மற்ற சிட்டியில இருந்து ஆர்கனைஸ் செய்து இவர்கள் கொடுத்தீர்கள்னா நீங்க இங்க இருக்க முடியாது, உயிருடன் இருக்க முடியாது. அதனாலும் பயந்து போய் யாருமே எஸ்ஐடி டீமிற்கு இந்த எக்யூப்மெண்ட்டை கொடுக்க மறுத்து வருகிறார்கள். சரி, ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் இவர்கள் செலவு செய்யக்கூடிய தொகையும் வெளிவந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலவு செய்து வருகிறார்கள். 35,000 ரூபாய் ஒவ்வொரு நாளுக்கும் ஆகக்கூடிய ஃபுட், சாப்பாடு மற்றும் தண்ணி மற்ற விஷயங்களுக்கான செலவு. 25,000 ரூபாய் லாட்ஜிங், ஏன்னா அங்கே கேம்ப் போடணும், அங்கே அக்கம் பக்கத்துல இருந்து இன்னும் தங்கக்கூடிய விஷயம், ஒரு சின்ன லாட்ஜ் ஹோட்டல் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, அதுக்காக 25,000. ஒரு லேபருக்கு கிடைக்கக்கூடிய தொகை 2,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏன்னா வேலை ரொம்ப அதிகம், கடினம். ஒரு அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல கற்கள் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல அந்த தொழி இருக்கும், அதெல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணி அந்த இடத்த தோண்டணும். அதனால 2,000 ரூபாய் ஒரு லேபருக்கு, மொத்தம் லேபர்ஸ் 15. அப்போ ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் அவர்களுக்கும் கொடுக்கிறார்கள். 20,000 ரூபாய் ஃபியூல் செலவு, வாகனங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் வரணும், அவங்களை கூட்டிட்டு வரணும் கூட்டிட்டு போகணும், அதுக்கான வாகனங்கள், அதில் போடக்கூடிய ஃபியூல் 30,000 ரூபாய். ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட், இதற்காக ஒரு 3,000 to 4,000 ரூபாய் செலவாகுகிறது. இப்போ ஒரு இடத்தில் ஒரு எலும்புக்கூடு இல்லை ஒரு
அடையாளம் கண்டுபிடித்தால் அந்த இடத்துல ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணணும், அங்கே ஒரு டென்ட் எல்லாம் போடணும் குட்டியாக. அதுக்கு ஒரு 5000 ரூபாய் செலவாகிறது. இந்த டீமில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 250 நபர்கள், மொத்த நபர்கள் 250. இதில் 26 எஸ்ஐடி மெம்பர்ஸ், 5 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், 15 மியூனிசிபல் கார்பரேஷனுடைய எம்ப்ளாயீஸ், 200 போலீஸ் பர்சனல்ஸ். இத்தனை பேர் அங்கே வேலை பார்க்கிறார்கள். ஜிபிஆர் மெஷின் அங்கே அவைலபிளாக இல்லை. சரி, தர்மஸ்தலா இந்த இடத்தில் வரக்கூடிய இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். தொடக்கத்திலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பேன். இந்த இடத்தில் ரிப்போர்ட்டிங் செய்ய போன ஒரு சில நபர்கள், அதாவது யூடியூபர்ஸ்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு 20-25 நபர்கள் அந்த இடத்தில் கூட்டமாக சேர்ந்து இந்த இடத்தில் எப்படி நீங்க ரிப்போர்ட்டிங் செய்யலாம், தர்மஸ்தலாவுடைய பேரையும் ஹேக்டே குடும்பத்துடைய பேரையும் நீங்க கெடுக்க பார்க்கிறீர்கள். ஹேக்டே குடும்பம் எதற்காக எந்த ரிப்போர்ட்டிலுமே இவர்களுடைய பேர் வெளிவரவில்லை. அதற்கான ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு சில படங்களை நீங்க பாருங்க. நரேந்திர மோடியுடன் எடுக்கப்பட்ட படங்கள். மிஸ்டர் ஹேக்டே பிஜேபியின் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். ஆனால் இவருடைய அந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி உட்பட, ராகுல் காந்தி உட்பட, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தக்ஷண கர்நாடகா என்கிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் இவரை தாண்டி அங்க செயல்பட முடியாத அந்த கட்டாயம். நரேந்திர மோடி அப்படியே கையெடுத்து குனியும் போது என்னமோ கடவுளை பார்த்தபடி அவர் அங்க குனிஞ்சு அவர் மரியாதை செலுத்தக்கூடிய இந்த காட்சி எல்லாம் இருக்கிறது. ராகுல் காந்தியும் அப்படித்தான். அப்போ காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், அல்ல அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளாக இருக்கட்டும், யாருமே ஹேக்டே குடும்பத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆகையால் 29ஆம் தேதியிலிருந்து எந்த நியூஸ் சேனலுமே இவர்களுடைய பெயரையும் எடுக்கவில்லை, இவர்களை பற்றி சந்தேகத்தையும் எழுப்பவில்லை. காரணம் இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போய் எங்களுடைய பெயர், எங்களுடைய குடும்பத்தின் பெயர் யாருமே எடுக்காதபடி ஒரு அப்ரூவலை வாங்கிவிட்டார்கள், ஒரு டைரக்ஷனை வாங்கிவிட்டார்கள். இதன்படி ஜூலை 18ஆம் தேதி கேக் ஆர்டரும் வாங்கியிருந்தார்கள். அதாவது 8800 சில்லற வீடியோஸ்கள், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வெளிவந்த ரிப்போர்ட்ஸ்கள் அனைத்துமே நீக்குங்கள். இது போன்ற வீடியோக்கள் வழியாக எங்களுடைய குடும்பத்துடைய பெயர், எங்கள் கோவிலுடைய பெயர் டேமேஜ் ஆகிறது. அதற்கான ஆர்டரையும் ஒரு நீதிபதி கொடுத்திருந்தார். அந்த நீதிபதியுடைய கனெக்ஷன் இதே ஹேக்டே குடும்பம், இதே தர்மஸ்தலாவிலிருந்து வெளிவந்த போது இதிலிருந்து நான் வெளியாகிறேன். அந்த கேக் ஆர்டரையும் கர்நாடகா ஹைகோர்ட் டிஸ்மிஸ் செய்து விட்டது, ஸ்குவாஷ் செய்து விட்டது. இதற்கப்புறமாவது பெயர்களை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் தைரியம் அல்ல, மீடியாவிடம் தைரியம் அல்ல. என்னுடைய அடுத்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வழக்கை பற்றி மிக ஆழமாக நான் ஆய்வு செய்து அதை நான் விளக்கப் போகிறேன். இதே குடும்பத்தை சார்ந்த 4 நபர்கள், அவர்களுடைய பெயரையும் நான் வெளிப்படையாக படங்களுடன் ஆதாரத்துடன் எடுத்து காட்டப் போகிறேன். காத்து கொண்டிருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அந்த செய்தியாக இருக்க போகிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.